மனித இனம் தான் இந்த பூமியில முதல்ல தோன்றுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் வந்து இல்லவே இல்லைன்னு தான் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா பூமி உருவாகி 4.5 பில்லியன் ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்படி இருக்கிறப்போ மனித இனம் வந்து அதுக்கு முன்னாடி, அதாவது பூமி உருவான ஒன்றவே தோன்ற முதல் உயிரினம் மனித இனம் அப்படின்ட்டு யாராலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா முதல் உயிரினம் தோன்றது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா கடல்ல தான் சொல்லப்படுது. கடலில் சின்ன சின்ன உயிரினங்களாக தோண்டி பூச்சிகளாக, அதாவது சின்ன சின்ன பாக்டீரியா உருவாகி அந்த பாக்டீரியா பூச்சிகளாக மாறி, அந்த பூச்சிகள் ஒரு உயிரினமாக மாறி மீன்களாக மாறி, அதுக்கப்புறம் முதுகெலும்பு உள்ள உயிரினங்களாக மாறி எவால்வேஷன் ஆகி ஒரு பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து மனித இனமே வந்து தோன்றிருக்கின்ற ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மனித இனத்தை பற்றி கிடையாது. இந்த உலகத்தை 65 மில்லியன் ஆண்டுகளாக தன்னோட ஆதிக்கத்தில் வச்சு ஆண்டுட்டு இருந்த மிகப்பெரிய ஒரு உயிரினமான டைனோசார்கள் வந்து எப்படி உருவாச்சு, எப்படி அழிஞ்சுது அப்படின்ற பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ போடுவேன். அந்த வீடியோ உங்களுக்கு வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டைனோசார் எப்போ உருவாச்சு, எப்படி உருவாச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும்னா கிட்டத்தட்ட நம்ம காலத்தில் பின்னோக்கி செல்லணும். எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னாடி போய் நம்ம பார்க்கணும். இப்படி நம்ம 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னாடி போய் பார்த்தோம்னா பெர்மியன் பேரழிவு அப்படின்னு சொல்லப்பட்ட பூமியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு நடந்திருக்கு. அந்த பேரழிவில் டைனோசார்கள் இனம் உருவாவதுக்கான காரணமே அதுதான் சொல்லப்படுது. அந்த பேரழிவு நடந்தப்போ கிட்டத்தட்ட 90% உயிரினங்கள் அழிஞ்சு திரும்ப வந்து புதுசான உயிரினங்கள் வந்து உருவாக தொடங்கியிருக்கு. அப்படி தொடங்கும் போது தான் இந்த டைனோசார் இனமே வந்து உருவாகியிருக்கு. அப்படி முதல்ல உருவான டைனோசார்கள் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதல்ல கடலில் தான் வந்து உயிரினங்கள் எல்லாமே வந்து உருவாச்சு அப்படின்னு சொன்னேன். இந்த டைனோசார் காலகட்டத்துக்கு முன்னாடியே வந்து கடலில் மீன்கள் அப்படின்றப்பட்ட முதுகெலும்பு இருக்கிற ஒரு சில உயிரினங்கள்லாம் உயிரோடு இருந்தது. பெர்மியன் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த மிகப்பெரிய பேரழிவு நடந்தப்போ கடலுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அப்படி கடலுக்குள்ளே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டோன்னா கடலுக்கு உயிரினங்களும் வந்து கரையை நோக்கி எவால்யூஷன் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகளே இருந்திருக்கு. ஏன்னா கடலுக்குள்ளே இருக்கும்போதே வந்து பெரிய ஆபத்துக்கள்லாம் இருந்தால் அந்த உயிரினம் வந்து என்ன தோணும், நம்ம கடலுக்குள்ளேயே இருக்க முடியாது, கடலை விட்டு வெளியில் போகணுன்ட்டு கடலை விட்டு வெளியில் வந்து ஒரு சில உயிரினங்கள்லாம் பரிணாம வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சுது. அப்படி பரிணாம வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் போது முதல்ல உருவான டைனோசார் தான் ஆர்கோசாரஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட டைனோசாரஸ். இதுதான் வந்து டைனோசாரோட முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து தான் எல்லா டைனோசார்களும் உருவாச்சு. இந்த ஆர்கோசாரஸ் வந்து 2 பிரிவாக வந்து எவால்யூஷன் ஆகும்போது ஒரு பிரிவு டைனோசாராகவும் இன்னொரு பிரிவு வந்து முதலையாகவும் வந்து பிரிஞ்சுது. முதலை இனம் வந்து இன்னும் நம்ம வாழ காலகட்டத்திலே வந்து வாழ மிகப்பெரிய டைனோசாரஸ். ஆனால் இப்படி 2 உயிரினமே பிரிஞ்சப்போ டைனோசார் இனம் மட்டும் எப்படி அழிஞ்சுது அப்படின்னு கேட்டோன்னா டைனோசார் இனம் வந்து முழுக்க வந்து நிலப்பகுதியில் வாழ்ந்தது. முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணிலையும் வாழும், நிலத்திலையும் வாழும். இது வந்து எவால்யூஷன் ஆகும்போது ரெண்டுத்தையுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு அதுக்காகவே அது வந்து பரிணாம வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்கு. ஆனால் இந்த நிலப்பகுதியில் வாழ்ந்த இந்த டைனோசார் மட்டும் தான் இந்த மிகப்பெரிய பேரையில் வந்து முழுசாக அழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி டைனோசார்கள் வாழ்ந்த காலகட்டம் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். இந்த டைனோசார்கள்லாம் பரிணாம வளர்ச்சி அடையும் போது பல நூற்றாண்டுகளாக வந்து ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரே நாளில் நடந்திருக்காது, பல நூற்றாண்டுகளாக இந்த பரிணாம வளர்ச்சி மாறி நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி பரிணாம வளர்ச்சி அடையும் போது டைனோசார்கள் எல்லாமே வந்து ஏன் மாமிச பச்சினியாக மட்டும் இல்லாமல் இல்லை தாவர உண்ணிலாம் மட்டும் இல்லாமல் எப்படி ரெண்டுமே வந்து கலந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான் கண்டங்கள்லாம் வந்து ஒன்னோடு ஒன்று மோதும் போதும் பிரியும் போது வந்து கண்டங்கள் வந்து தனித்தனியாக பிரியறதுக்கு ஆரம்பிச்சுதான். இந்த கண்டங்கள் தனித்தனியாக பிரியும் போது இந்த எவால்யூஷனான உயிரினங்கள்லாம் ஒரு கண்டத்தில் இருந்திருக்கும். அப்படி இந்த கண்டங்கள் பிரியும் போது அந்த கண்டத்தில் அது தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். அப்படி பிரியும் போது அங்கே வாய்ந்த உயிரினங்கள்லாம் அதோட உணவுக்கேற்ற மாதிரி அதோட பரிணாம வளர்ச்சி வந்து மாறி இருக்கும். ஒரு சிலது வந்து வேட்டையாடி தான் சாப்பிடணுன்ற ஒரு கட்டாயத்தினால அது வந்து மாமிச பச்சினியாகவும், ஒரு சிலதுக்கு வேட்டையாடணுன்ற தேவையே இல்லாதப்போ அது வந்து தாவர பச்சினியாகவும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ட்ரையாசிக் காலத்தில் வந்து இந்த டைனோசார்கள் இனமெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உயிரினம் கூட அதிவேகத்தில் ஓடி வேட்டையாடுமா. குறிப்பாக சொல்லணும்னா ஈராப்டர் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த உயிரினம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குமா. கிட்டத்தட்ட 1 மீட்டர் தான் லென்த்தாக இருக்கும். ஆனால் இதோட வேகம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 km/h ஓடுமா. 1 மீட்டர் இருக்கிற இந்த டைனோசார் பார்த்தீங்கன்னா கூட்டமாக தான் வந்து வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த டைனோசார்கள் வந்து பூமியை வந்து அதோட ஆதிக்கத்தில் கிட்டத்தட்ட 65 மில்லியன் ஆண்டுகள் வந்து வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா இடங்களையும் டைனோசார்கள் தான் இருக்கும். பாலைவனத்தில் இருக்கும், மலைகள் இருக்கும், காடுகள் இருக்கும், கடல்களோட டைனோசார்கள் தான் அதிக அளவில் இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படி வாழ்ந்த இந்த டைனோசார்கள் எப்படி அழிஞ்சிருக்கும், நம்ம காலகட்டத்தில் ஏன் டைனோசார்கள் இல்லை டைனோசார்கள் இன்னும் நம்ம காலகட்டத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம இப்போ பார்க்குற பறவைகள் இனம் எல்லாமே வந்து டைனோசார்கள் இனம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அதோட உடல் அமைப்புகள்லாம் வச்சு செக் பண்ணப்போ டைனோசார்களோட புதைப்படிவங்கள் கிடைச்சதில்ல. அதோட புதைப்படிவமோ இப்போ இருக்கிற பறவைகளோட எலும்போ வந்து ஒரே மாதிரியான தோற்றத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து நாளடைவில் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்து பறவைகளாகவும் கோழிகளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இப்போ சாப்பிட்ற எல்லா பறவை கோழிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்தில், அதாவது கிட்டத்தட்ட 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசாரஸ். வெறும் அந்த காலகட்டத்தில் டைனோசார்கள் மட்டும்தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இந்த மாதிரி இருந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. தாவரங்களும் வந்து பெரிய அளவில் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா தாவரங்கள் வந்து
மாமிசத்தை ஒன்று வந்து வாயிற அளவுக்கு வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சாதாரணமாக தண்ணி மட்டுமே உறிஞ்சி வாயிற தாவரங்கள் இல்லாமல் பாய்சன் இருக்கிற தாவரங்களாகவும் மாமிசத்தை சாப்பிட்ற தாவரங்களாகவும் வந்து நிறைய தாவரங்கள் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அந்த இடத்துல வாழ்ந்திருக்கு அந்த காலகட்டத்தில். இப்பவும் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ இருக்கிற ஒரு சில உயிரினங்களை வந்து இப்போ வந்து அந்த பூச்சி இன்செக்ட்லாம் பூச்சி சாப்பிட்றதில்ல அந்த தாவரங்கள் வந்து அப்போ வந்து பெருமளவில் வாழ்ந்திருக்கு அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் இப்போ சொல்கிறாங்க. அப்படி வாய்ந்த உயிரினங்கள் வந்து எப்படி முழுசாக வந்து நம்ம காலகட்டத்தில் எல்லாமே அழிஞ்சுது. அதாவது அப்போ இருந்த டைனோசாரஸ் பெருசாக இருக்கிற டீரெக்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட மிகப்பெரிய உயிரினங்கள்லாம் எப்படி மொத்தமாக அழிஞ்சிருக்கும், அதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணோன்னா நம்ம பின்னோக்கி கிட்டத்தட்ட ஒரு 150 மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னாடி போனோம். அப்போ தான் வந்து டைனோசார்கள் வாய்ந்த அழிவுக்கான காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலத்தில் தான் வந்து பூமி மேலே மிகப்பெரிய கல், அதாவது விண்கல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் அகலமோ 20 கிலோமீட்டர் உயரமும் கொண்ட மிகப்பெரிய ஒரு விண்கல் வந்து பூமி மேலே மோதுது. அப்படி மோதுறப்ப தான் மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் உருவாகுது. அப்படி இம்பேக்ட் உருவாகும் போது எரிமலை குழம்பு அங்கங்கே எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் பெரிய அளவில் வெடிப்பு ஏற்படுது. அப்படியே மிகப்பெரிய இந்த வெடிப்பினால் அமில மழையும் புகை மூட்டமும் வந்து அதிகமாக ஏற்பட்ட தொட்டு ஆக்சிஜனே இல்லாமல் நிறைய பறவைகளும் நிலத்தில் வாய்ந்த நிறைய உயிரினங்களும் வந்து அழியத்துக்கு ஆரம்பிச்சுது. அப்படி அழியும் போது கிட்டத்தட்ட 50% டைனோசார்கள் வந்து இதில் இந்த மிகப்பெரிய இந்த பேரையில் அழிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. மீதி இருக்கிற 50% உயிரினங்கள் வந்து வேறு காண்டினென்ட்டில் இருந்து தொட்டு ஒரு சிலது வந்து உயிர் பழிச்சு அதுக்கப்புறம் காலகட்டம் மாறிக்கிட்டே இருக்கும்போது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை அதுவே தானாக மாற்றிக்கின்னு அது எப்படி உயிர் வாழணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். நான் உங்களை மதி. பாய்.